பிசினஸ் என்னதுன்னா தொழில் விவசாயம். வருமானம் எவ்வளவு வருது உங்களுக்கு? அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். எவ்வளவு கிடைக்கும்? 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும். 6 மாசம் 20,000 ரூபாய் கிடைக்கும். வேற உங்க அதுக்கு நீங்க அங்க மோட்டருக்கெல்லாம் பம்புக்கெல்லாம் எப்படி மின்சாரம் யூஸ் பண்றீங்கல்ல? ஆமா. அது எவ்வளவு செலவாகும் கரண்ட்டுக்கு? அது வந்து 2 மாசத்துக்கு இலவச மின்சாரம் தானே. இலவச மின்சாரம். எந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்றீங்க? எனக்கு இப்போ பாப்கார்ன் மிஷினுக்கு வந்து மின்சாரத்தில் தான் அது உபயோகிக்கும். அது மாற்றுத்திறனாட்ட அந்த இதில் இப்போ அதனுடைய வெப்பம் கிடைக்கிறதுக்காண்டி நான் இப்போ கேஸில் அந்த இதை ஒரு ஆல்ட்ரேஷன் மிஷின் பண்ணிட்டு இருக்கேன். கரண்டுடைய தேவை அதில் குறையுது, வெப்பத்தினுடைய அளவு குறையுது. மற்றபடி எனக்கு வந்து பாக்கெட் ஒட்டுறதுக்கு சீலிங் மிஷினு, அப்புறம் வந்து மாவு பிணைகிறதுக்குள்ள மிஷின், கிரைண்டர், அந்த மாதிரி இதுகளுக்கு பண்டுகள் தேவை. இந்த தொழிலுக்கு உயிர் நாடி வந்து மின்சாரம் தேவையில்லை. எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 யூனிட் 6 யூனிட் இந்த மோட்டர் ஓடுறதுல மட்டும் இதாகும். சீலிங் வகையில் ஒரு 2 பிஸ்னஸ் பேக்கரி தொழில். நீங்கள் வந்து எதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவீங்கல்ல? உங்களுக்கு என்ன மாதிரி அப்ளையன்சஸ்லாம் எலக்ட்ரிசிட்டி எடுக்குது? மாவு அரைக்கக்கூடிய கிரைண்டர் இருக்குது, பன்னு கேக் அடிக்கக்கூடிய கிரைண்டர், அதுபோல் ஓவன் இருக்குது, டிவி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். டியூப்லைட், பல்ப். முன்னால எல்லாம் ஒரு ஆள் திரிப்பாங்க, சக்கரத்தை கறக்குவாங்க. இப்ப அப்படி அது ஆள் இல்லை, அதுக்குள்ள வேற ஆள் கிடையாது. இப்ப எல்லாம் அண்ணா இருக்கிற மோட்டர் அதுலதான் ஓடிடும். அது இப்போ எப்பவுமே இந்த தொழிலுக்கு எங்களுக்கு டைம் இந்த டைம் தான் எங்களுக்கு கணக்கில்லை. எப்போ நமக்கு இருக்கணும், நமக்கு எப்பவும் வேலை செய்யலாம். நல்லா 10,000 ரூபா ரெண்டு போகும். இப்போ தான் 10,000 ரூபா ஆகுது. 10,000 700 எவ்வளோ சார்? எவ்வளோ மாதம் மின்சாரத்துக்கு எவ்வளோ காசு ஆகுது? இபி பில்லு வந்து இப்போ 2 மாதம் வரைக்கும் கட்டுது. அப்போ 2 மாதம் வரைக்கும் 4,000 வரும், 5,000 வரும், 4,500 வரும். அது சொல்ல முடியாது, ஓடுறதை பொறுத்து கட்டுது. இப்போ வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகுது? வீட்டில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுத்தா ஒரு 350 ரூபா. 350 ரூபா 2 மாதம். அது எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆமாம், 2 மாதத்துக்கு வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஒரு மாதத்துக்குன்னு கொடுக்குறோம், ஒரு இபி ரீடிங்னு சொல்லுவோம். 2 மாதம் வரைக்கும் ஒரு இபி ரீடிங் பில் கட்டுறோம். அது ஆவரேஜ் ஆகிட்டு 4,000 ரூபா. டெய்லியும் எல்லா டைமும் கிடைக்குது? எல்லா டைமும் கிடைக்காது. வெறும் நாளைக்கு 2 மணிக்கு ஒரு கட் ஆகும். அதுக்கு இடையிலும் போகலாம், சொல்ல முடியாது. ஃபுல்லாக வந்து எப்பவுமே உங்களுக்கு கிடைக்குதா? யூஸ்ஃபுல்லாக டெய்லி இப்போ பவர் கட் ஓடிட்டு தானே இருக்குது. ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். அந்த கேட்ட நேரத்துக்கு கேட்ட அளவுக்கு சாதனம் கொடுக்க முடியாது. அது பெரிய ஃப்ரை பண்ணுறீங்களா? விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பு. நீங்கள் கேஸ் அடுப்பு ஏன் வைக்கக்கூடாது? கேஸு கிடைக்காது, இல்லை நஷ்டம் இல்லை. நஷ்டம் தான். இதுக்கு எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? மண்ணெண்ணெய் அது இதுக்கு? மண்ணெண்ணெய் கிடையாது, விறகு தான். விறகு தானே. எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? விறகுன்னா விறகு பொடி ஒரு மூடை வந்து 100 ரூபா. 100 ரூபா ஒரு மாதத்துக்கு? மாதத்துக்கு பார்க்கச்சமயத்தில் ஒரு 50 மூடை வரும். 5,000 ரூபா. 5,000 ரூபா. நாங்கள் வந்து இதுதான் வேஸ்ட். விறகு விறகு எவ்வளோ மாதம் செலவாகும்? ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இப்போ அதிகப்படியான செலவு அதில் தான் 300 ரூபா வச்சுருக்கலாமா? கேஸ் அடுப்பு போட்டால் அது ஒரு நாளைக்கு வந்து 600 ரூபா 700 ரூபா செலவு. 700 வந்து மண்ணெண்ணெயும் இருக்குது, கேஸ். மண்ணெண்ணெய் கேஸ் இருக்கா? மண்ணெண்ணெய்க்கு நீங்கள் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? ரேஷனில் ஒரு 3 லிட்டர் தான் கொடுப்பாங்க கிராமத்தில். 3 லிட்டர் மண்ணெண்ணெய் போக மீதி மண்ணெண்ணெய்க்கு மட்டுமே இறங்கும். விறகுக்கு உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ குத்து மதிப்பாக செலவாகும்? அது எங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் ஆகிடும். 2,000 ரூபா. 2,000 ரூபாய் லாபம் மாதிரி உங்களுக்கு தெரியுது? கேஸா இல்லாட்டி விறகா தெரியுதா? விறகுன்னா இங்கே கிராமங்களில் விறகு கொஞ்சம் கிடைக்கிறதுனால லாபமாக தெரியுது. அதை விலை கொடுத்து வாங்கினா அது நஷ்டம் தான். இந்த சோலார் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். சோலார் மூலமாக உங்களுக்கு வச்சா நீங்கள் அதை விரும்புவீங்க? அவங்கள தான் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் காசு செலவழிக்க முன் வருவீங்க தானே? வரலாம். அது எவ்வளோ செலவழிக்க முன் வருவீங்க? அது நீங்கள் சொன்னாலும் தெரியும் எவ்வளோ ரூபா ஆகும் என்ன ஏதுன்னு. இப்போ மாதம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 35,000 ரூபா ஆகுது. இப்போ 30,000 ரூபாய்க்கு ஒரு பிளான்ட்டு ஒரே ஐடியா செட்டப் பண்ணான்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கலாம். 30,000 செலவு பண்ணால் அது ஒத்து வரலன்னா யார் தருவா?
அதுக்கு 30 ரூபாய் இதுல செலவு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தாருன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தா நீங்க செய்யலாம். இதுலயே 30,000 செலவு பண்ணி அப்புறம் மந்த்லி கரண்ட் பில்லும் கட்ட வேண்டியதுன்னா வேஸ்ட் தானே. மின்சாரத்துக்கு பதிலாக நாங்கள் சோலார் வச்சு தந்தோன்னா நீங்கள் வந்து எப்படி சந்தோஷப்படுவீங்களா, எப்படி ஏற்றுப்பீங்க நீங்கள்? இல்லை அதை இதோடைய பைசா ரூபா வந்து கம்மியாக இருந்தால் அதை தான் ஏற்றுக்கிறோம். சோலார் வந்து என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து நமக்கு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே இதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாருன்னா நீங்கள் சேஃப்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்கல்ல, மாற்றிக்கிடலாம்ல. கேள்விப்பட்டிருக்கீங்க சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறத பற்றி? அதை பற்றி எனக்கு தெரியாது. கரண்ட் கட்டோடைய போய் தான் லாபம் எனக்கு. இப்போ அங்கே கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், நிறைய லாபம் கிடைக்கும். நம்ம முடிஞ்சாலும் செய்வோம். ஆனால் கரண்ட் இல்லாமல் இருந்தால் செய்ய முடியாது. பில்லு மிச்சமாகும். கேஸுக்கு புக் பண்ணிட்டு காவல் இருக்க வேண்டாம். நம்ம தங்குதடையின்றி இந்த இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். சோலார்ன்ற போது உங்களுக்கு சூரிய ஒளி வரும்போது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ரெண்டுமே எரிபொருளும் கிடைச்சிரும், மின்சாரமும் கிடைச்சிரும். இல்ல மின்சாரம் மட்டும் தான் கிடைக்கும். மின்சாரம் மட்டும். எரிபொருள் அது வேற மாதிரி அது நமக்கு அப்போ இந்த கரண்ட்டு தேவையில்லை. இந்த சோலார் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். இல்லை சோலார் வந்து மழை நேரத்துலையும் யூஸ் ஆகுமா? மழை நேரத்துலையும் யூஸ் பண்ற மாதிரி தான் இங்க டிசைன் பண்ணோம். அவ்வளோத்துக்கும் ஸ்டோரேஜ் வச்சு அப்படின்னா அது வெட்டியா தானே. அதுலேயே கண்டிப்பாக எல்லாம் ஏற்க முடியும்னா ஒரு மாதத்துக்கு 4,500 ரூபாங்கிறது நம்ம நினைச்ச நேரத்தில் அந்த சாதனத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் கண்டிப்பாக நினைச்சிருக்காங்க. கவர்மெண்ட்னா எல்லாரும் ஒரு நம்பிக்கை கவர்மெண்ட் அப்படின்பாங்க. பிரைவேட்டுங்கும் போது ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சு, இப்போ என்ன ஆனாலும் நாங்க பொறுப்பு அப்படின்னு கொடுத்தாலும் நீங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஓகே தானே. கண்டிப்பா பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணிடலாம். தேங்க்ஸ். இது பிரைவேட்டா பண்றதுனால கொஞ்சம் தயக்கம் ஏதாவது இருக்குதா? அதை பற்றி எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு ஐட்டம் கிடைக்கணும், கரண்ட் இருக்கணும். நான் இப்போ பார்த்துக்கிடுங்க, நேரத்தைக்கு கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை. நான் இன்னைக்கு 9 மணிலேருந்து போயாச்சு. சோலார் வரும்னு நினைக்கிங்களா இந்த ஊருக்குலாம்? வரதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எவ்வளவு செல்போனு எவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும்ல. கண்டிப்பா கவர்மெண்ட் ஏதாவது மானியம் ஏதாவது கொடுத்தா வாங்குறது தேவை வந்து கண்டிப்பா இந்த நாட்டுக்கு தேவை. அதனால வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகும். கண்டிப்பாக சோலார் தேவை. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா இது வந்து சக்சஸ் ஆக முடியும். உங்க ஏரியாக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட்? கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா முன்னேற முடியும். ஒரு 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 சமுதாயமே முன்னேறி இந்த தொழிலுக்கு வந்து நீங்க ஒரு மாற்றுத்திறனா அதை ரெடி பண்ணி தரதா இருந்தா அதை வரவேற்கிறதுல முதல் ஆளா நான் நிற்கிறேன். ஒரு நாளைக்கு எரிபொருள்ல செலவாகக்கூடியதை சேமிச்சு தந்தீங்கன்னா அதை விட வேற எந்த வித இதுவுமே கிடையாது. மின்சார தேவைகளை விட எங்களுக்கு எரிபொருளுக்கு ஆகக்கூடியதுக்கு சோலார் மூலமா இதை மாற்று இது ரெடி பண்ணி தந்தா ரொம்ப உதவியா இருக்கும்.